ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் அமௌண்ட் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு வழியாக நம்ம அழகர் ஜெயிலை விட்டு வெளியே வந்தாச்சு. இனிமே கோர்ட்டு கேஸு போலீஸுன்னு இந்த ஒரு தொந்தரவு அவருக்கு இல்லை. ஆனால் இதை விட மோசமாக நம்ம அழகர் வந்து கொடுமையும் தண்டனையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு பூங்கொடியும் மஞ்சமலையும் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய பிளான் கூட சொல்லலாம். அவங்க குடும்பத்தவே ஊர் முன்னாடி அவமானப்படுத்தணும், ஊரில் அவங்க தலை காட்டக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த தண்டனை கொடூரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பூங்கொடி மஞ்சமலை கிட்ட ஒரு மிகப்பெரிய பிளான் சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால தான் இப்போது கேஸவே வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அழகர் வெளியே வந்ததுனால இங்கே நம்ம மாயாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதையும் தாண்டி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் நம்ம அழகரையும் அழகரோட ஃப்ரெண்ட்ஸையுமே பலமாக பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம மாயாண்டி. இப்போ அந்த மஞ்சமலை என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. அழகர் ஊருக்குள்ளே போனாதான் என்ன ஏதுன்னே தெரியும். ஆனால் உன்னை கண்டிப்பாக அவங்க சும்மா விடமாட்டாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன ஒன்று, நீ ஜெயிலுக்கு போகாமல் அதாவது அந்த ஆபத்துலேருந்து நீ வெளியே வந்தது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு சந்தோஷம். ஆனால் நடக்க போகிற பிரச்சனை எல்லாமே நம்ம எப்படி சமாளிப்போன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாண்டி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அழகரை இருந்துட்டு, அப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா, எது நடந்தாலும் நான் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே மஞ்சமலை ஃபேமிலி, அதாவது மஞ்சமலையும் பூங்கோடியும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஊர் கவுண்டர்கிட்ட தலைவர்கிட்ட இவங்க எல்லார்கிட்டையுமே பேசி பஞ்சாயத்தை வந்து கூட்டுறாங்க. ஸோ ரெண்டு ஊர் பஞ்சாயத்து, அதாவது ரெண்டு ஊருக்காரங்களுமே கூடுறாங்க அந்த இடத்துக்கு. ஸோ இங்கே நம்ம மஞ்சமலை இருந்துட்டு தலைவர்கிட்ட, இங்கே பாருங்க ஐயா, என் பொண்ணு மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சிருக்கா, எந்த பொண்ணுக்குமே இப்படி ஒரு கொடுமை நடந்துடவே கூடாது. மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டு எவனோ ஒருத்தன் வந்து பொண்ணை தூக்கிட்டு போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டுக்காரவங்க எப்படியெல்லாம் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்குவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அவமானத்தை எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ தாங்கிக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணோட வாழ்க்கையே சின்ன பின்னமாக ஆயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் பூங்கோடி மேலே நம்பிக்கை வச்சு பூங்கோடியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நடந்த அவமானத்தை இல்லாமல் நம்ம ஆக்க முடியுமா? இல்லை இல்லை, அதுக்காக அதாவது என் பொண்ணு கடத்தனத்துக்காக அந்த அழகருக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம மாயாண்டி சைடில் அவங்களுமே அதாவது யார் பெனிகுயிக் வந்து பேசுகிறாங்க. நடந்ததுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். மிகப்பெரிய தப்பு தான், இந்த மாதிரி பொண்ணை கடத்திருக்க கூடாது தான், ஏதோ அழகர் வேகத்துலேயும் ஏதோ ஒரு ஆத்திரத்துலேயும் அப்படி பண்ணி போட்டான். தயவு செஞ்சு அழகரை மன்னிச்சு விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு பெனிகுயிக் சொல்கிறாங்க. ஸோ இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, யோ சும்மா ஜால்ரா தட்டதோடு நிறுத்திக்கவும் வேலையே, தேவையில்லாமல் இங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று சும்மா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் அழகருக்கு கோவம் வந்துடுது. யோ நீ வாய முடியா, என் பெனிக்குய் கண்ணனவே பேசினேன் அவ்வளோதான், அம்பிட்டு தான், உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஞ்சமலை இருந்துட்டு, பார்த்தீங்களா ஐயா, உங்கள் முன்னாடியே எவ்வளோ வேகமாகவும் கோவமாகவும் பேசுகிறான்னு சொல்லிட்டு கண்டவங்கெல்லாம் நடுவில் வர வேண்டாம், பாதிக்கப்பட்டது என் பொண்ணு, நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த பையனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சமலை சொல்கிறாங்க. இப்போது இங்கே அந்த தலைவருமே இங்கே மாயாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, மாயாண்டி நீ கொஞ்சம் பொறுமையாக தான்ப்பா இருந்தாகணும், ஏன்னா உங்கள் பக்கம் தப்பு இருக்குப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் பையன் அந்த பொண்ணை கடத்தி அந்த பொண்ணோட கல்யாணத்தவே நிப்பாட்டிட்டான். இது அவங்களுக்குமே ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், கொஞ்சம் அடிச்சுக்காமல் சண்டை போடாமல் இருங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாண்டியுமே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம அழகரோட அம்மா மீனாட்சிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோ, என் பிள்ளை அதெல்லாம் எப்படி தாங்கிப்பானோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இப்போ இங்கே மஞ்சமலையோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க இருந்துட்டு மஞ்சமலை கிட்ட சொல்கிறாங்க, மச்சான் இங்கே பாருங்க மச்சான், இவன் இம்புட்டு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கான், இனிமேல் இந்த ஊரில் உள்ளவங்களும் சரி இவனும் சரி இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ணாத அளவுக்கு அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். பேசாமல் அவனுக்கு மொட்டை அடித்து மீசையெல்லாம் எடுத்துட்டு நெத்தியில் அதாவது கடத்தல்காரன் கொள்ளைக்காரன்ற ஒரு பேரை எழுதி அவனை ஊர் மேலே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இங்கே அதாவது மஞ்சமலை கிட்ட அவங்க மச்சான் சொல்லவும், ஸோ இதை கேட்ட மஞ்சமலையும் இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்க சொன்னதை கேட்ட இங்கே நம்ம மீனாட்சி ரொம்பவே பதவி போகிறாங்க. ஐயோ சாமி சாமி, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துடாதீங்க, என் பிள்ளை அசிங்கப்பட்டு போயிடுவான், ஊரில் தலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. உடனே மஞ்சமலை இருந்துட்டு, இதானே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க.
நம்ம அழகருக்கு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் அந்த கோவத்த எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு, ஓரளவுக்கு அந்த கோவத்த அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. மாயாண்டி இருந்துட்டு இந்த தலைவர்கிட்ட, "ஐயா, இதெல்லாம் எப்படி ஐயா ஏத்துக்க முடியும்? இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியுமா? நீங்களே தான் சொல்லுங்களேன்." அப்படி சொல்லிட்டு. இப்போ இங்க மஞ்சமேல இருந்துட்டு, "இங்க பாருங்கய்யா, நாங்க குடுக்குற தண்டனைய தான் அவங்க வாங்கிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி திரும்பவும் சண்டை போடவும், தலைவர் இருந்துட்டு, "தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க மஞ்சமேல, நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக போடுங்க. அதில் எது கரெக்டாக இருக்கும், எது எந்த தண்டனை கொடுத்தா அது நியாயமாக இருக்குன்றதை நாங்கள் பார்த்து முடிவு பண்ணுறோம். நாங்கள் எதுக்காக இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இப்போது இங்கே தலைவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே பூங்கொடி இருந்துட்டு, "அப்பா, நான் சொல்கிறேன்ப்பா அதுக்கான முடிவு. அந்த அழகர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி கதறணும். எப்போவுமே அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் சாகிற அந்த நொடி வரைக்குமே அவன் கலங்கிக்கிட்டே இருக்கணும், ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா." அப்படி சொல்லிட்டு பூங்கொடி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மஞ்சமலை இருந்துட்டு, "ஏத்தா சொல்லுத்தா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். சொல்லுத்தா, நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாதத்தா. உன் கூட உன் அப்பன் நான் இருக்கேன். சொல்லுத்தா, அந்த பரதேசி பயலுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுத்தா." அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது எங்கள் பேச்சுக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. எங்கே தன்னோட அண்ணன் பையனுக்கு கொடுமையான தண்டனைகளை கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பதறி போய் தான் இருக்காங்க. ஏன் நம்ம அழகர் ஃபேமிலியில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே, நந்தினி உட்பட எல்லாருமே ரொம்பவே பயத்திலே இருக்காங்க. ஒரு வழியாக கேஸ்லேருந்து தப்பிச்சாச்சு. இப்போது இவங்க கொடுக்குற தண்டனையிலேருந்து என் பிள்ளை எப்படி மீட்கிறது அப்படின்ற ஒரு யோசனை தான் மீனாட்சி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுளே, அழகரை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மீனாட்சி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்போ இங்கே பூங்கொடி வந்து சொல்ல போகிறாங்க. "இங்கே பாருங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு தாலியை காட்டுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த ஊர் ஜனமே அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மஞ்சமலை இருந்துட்டு, "எத்தா, என்னத்தா இது? எதுக்காக இந்த தாலியை வாங்கிட்டு வந்திருக்க? இது உன் கல்யாணத்துக்காக வாங்கி வச்சது தாலியத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாப்பா, இப்போவும் இது என் கழுத்தில் தான்ப்பா ஏறப்போகுது." அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மஞ்சமலையோட தங்கச்சி இருந்துட்டு, "அடியே என்னடி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்போது உனக்கு கல்யாணம் நடக்க போகுதா? மாப்பிள்ளைக்கு கூட நம்ம சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை சொல்லி அனுப்பியிருந்தா கூட வந்திருப்பார்ல." அப்படி சொல்லிட்டு. நம்ம பூங்கொடி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஊரில் உள்ள ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சரி, நம்ம அழகரோட ஃபேமிலிக்கும் சரி, அதே சமயம் நம்ம மஞ்சமலையோட ஃபேமிலிக்கும் சரி, யாருக்குமே ஒன்றுமே புரியல. நம்ம பூங்கொடி என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னே. தாலி வேற காட்டுறாங்க. ஒன்றுமே புரியாமல் எல்லாருமே குழம்பி போய் தான் இருக்காங்க. உடனே இங்கே பேச்சு இருந்துட்டு, பூங்கொடி, என்னடி உனக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தாலி எதுக்காகடி எடுத்துகிட்டு வந்த?" அப்படி சொல்லிட்டு பேச்சு சொல்லுவோம். "அம்மா, நீ சும்மா இருமா. நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு என் அப்பாவே சொல்லிட்டாரு. நான் எவ்வளோ பெரிய முடிவு எடுத்தாலும் அதுக்கு என் அப்பா சம்மதிப்பார்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம பாட்டிமா, அதாவது மஞ்சமலையோட அப்பா, "எத்த, என்ன நடக்குதுன்னே தெரியலத்த. டே மஞ்சமலை, என்னடா உன் பொண்ணு தாலி எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளைக்குமே சொல்லி அனுப்பலை. இவ என்னலாம் பண்ண போகிறா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மஞ்சமலை இருந்துட்டு, "இல்லை, என்னலை இது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சொல்கிறேன்ப்பா, சொல்கிறேன். அந்த அழகர் ஏன் கழுத்தில் தாலி கட்டணும், அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய கொடுமையான தண்டனைன்னு நான் நினைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்ட ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இதில் வந்து சந்தோஷப்பட போகிறவங்க யார் தெரியுமா? இப்போ பட்டுக்கிட்டு இருக்கிறதும் யார் தெரியுமா? நம்ம பேச்சியோட அண்ணன் மாயாண்டி. ஸோ இவங்க 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும், நம்ம எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது நடக்கும்னு சொல்லிட்டு பேச்சும் சரி, மாயாண்டியும் சரி நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பயங்கர சந்தோஷப்படுறாங்க. உடனே மஞ்சமலை இருந்துட்டு, "எத்தா, பூங்கொடி, என்னத்தா இது? போய் அந்த களவாணி பையில கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற. எத்தா, வேணாத்தா, உன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும்த்தா." அப்படி சொல்லிட்டு. "அப்பா, நீங்கள் தானேப்பா சொன்னீங்க நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியுமா? ஆனால் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியே. நம்ம குடும்பத்துக்கே ஆகாதவங்க அவங்க. காலங்காலமாக அவங்க நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க. அவங்க வீட்டில் போயிட்டு நீ எப்படிம்மா நீ நல்லபடியாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா, நான் அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காகலாம் அவனை என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லலை. அவனை நான் ஒவ்வொரு நிமிஷமும் கொடுமை பண்ணணும்.
அவன் என்கிட்ட சிக்கிக்கிட்டு அப்படியே தண்ணியில் தவிக்கிற மாதிரி, தண்ணியில் நிற்கிற மாதிரி தவிக்கணும், நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அவனுக்கு நரக வேதனையை நான் கொடுப்பேன்ப்பா. என் அப்பாவை தோக்கடிச்ச அவனுக்கு சரியான தண்டனையை நான் கொடுத்தே ஆகணும். என் வாழ்க்கைலாம் எனக்கு முக்கியமே கிடையாதுப்பா. என் அப்பாவோட மானமும் மரியாதை தான் முக்கியம். என் அப்பாவை தோக்கடிச்சவனுக்கு காலம் ஃபுல்லாக அப்படி இடி மேலே இடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடி வந்து சொல்கிறாங்க. ஏத்தா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்த்தா. ஆனால் அதுக்காக ஒரு களவாணி பையன்கிட்டயே உன்னை பிடிச்சி கொடுக்க சொன்னால் அது எப்படித்தான் என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு, அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என்னெல்லாம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி ஒரு முடிவு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் இன்னொரு சைடு இங்கே மஞ்சமலையோட தங்கச்சியும் அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க 2 பேருக்கும் அப்படியே பதறி போயிருக்கு. அப்படியே நடுங்குது கை கால்லாம். ஏன் அப்படின்னா பூங்கொடியை அந்த பாண்டி பையன் தான், அந்த வயசான ஒரு கெல்ட்டுக்கிறான் இல்லையா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவங்க வாக்கு கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் லட்சக்கணக்கில் பணமே வாங்கியிருப்பாங்க. ஸோ பூங்கொடி மட்டும் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா ஆப்பு வந்து நம்ம மஞ்சமலையோட தங்கச்சிக்கும் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கும் தான். ஸோ உடனே மஞ்சமலையோட தங்கச்சி இருந்துட்டு இல்லை பூங்கொடி எடுத்த முடிவு கரெக்ட் இல்லை, பூங்கொடி மட்டும் அந்த அழகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா வசமாக நம்ம அந்த பாண்டி குடும்பத்துக்கிட்ட சிக்கிப்போம். ஐயோ பணம் வேறு வாங்கியிருக்கோமே. சரி அண்ணன்கிட்ட பேசுவோம். அண்ணா என்னண்ணா இவ தான் சின்ன பொண்ணு, இவ எடுத்த முடிவு கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்களும் அவ கூட துணையாக நின்றுக்கிட்டு இருக்கீங்களேண்ணா. அண்ணா வேணாண்ணா, இதெல்லாம் கரெக்டான முடிவே கிடையாது, நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்மளே அழிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, ஏத்தா நீ அமைதியாக இருத்தா, ஊர் முன்னாடி என் பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு எல்லார் முன்னாடி சொல்லுது அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பாக என் பிள்ளை எடுத்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை வந்து நம்ம பூங்கொடி பக்கம் தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இன்னொரு சைடு இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. நந்தினிக்கு தான் இது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். ஸோ பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்கும். உடனே இங்கே நந்தினி அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா இது இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ஐயோ கடவுளே, அழகர் மாமா அப்போ எனக்கு இல்லையா, அழகர் மாமா அந்த பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு, ஏய் நந்தினி அது எப்படி, அதான் அந்த தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துருக்குல்ல, அது எப்படி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவான், கண்டிப்பாக அழகர் தம்பி அப்படியெல்லாம் தாலி கட்டாது, நீ பயப்படாத அப்படி சொல்லிட்டு, அம்மா அவங்க கட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டா, அதுக்கு ஊர் ஆளுங்களும் தலைவரும் இவங்க எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அழகர் மாமாவுக்கு வேறு வழியே இல்லை, அந்த பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும். ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, எனக்கு அழகர் மாமா வேணுமா, ஐயோ நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே எனக்கு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே அழகரை பார்த்து அப்படியே கண்ணில் இருந்து மாலையாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம அழகர் சொல்கிறாங்க, நந்தினி, அதாவது கண்ணாலே சைகையாக சொல்கிறாங்க, நந்தினி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி, அவ்வளோலாம் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், அந்த பிடாரியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாசம் கஷ்டப்படுறது அதுக்கு மிச்சம் அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீ கவலைப்படாத நந்தினி, எக்காரணத்துக்காகவும் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து சைகையாக சொல்லிட்டாங்க. ஸோ அழகர் சொன்னாலுமே இங்கே நம்ம நந்தினிக்கு சரின்னு தோணலை. ஏன்னா ஊரில் உள்ளவங்க ஒரு மாதிரியும் மற்றவங்க எல்லாருமா ஒன்று சொல்லுவாங்க, என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ரொம்பவே பயப்படுறாங்க, அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கவும் இங்கே ஊர் தலைவர் இருந்துட்டு மாயாண்டிக்கிட்ட, என்னப்பா மாயாண்டி அந்த பொண்ணு இப்படி சொல்லுது, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்னப்பா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஞ்சமலை இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா அவங்க என்ன முடிவெடுக்கிறது, அதான் என் பொண்ணு பூங்கொடி முடிவெடுத்துட்டால, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் முடிவெடுக்கணும்னு அவசியமே கிடையாது, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கான தண்டனை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், தண்டனை கொடுத்தா வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பேச்சுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் ஒரு நாள் வந்து புடுபுடுக்கிக்காரவங்க அதாவது வாக்கு சொல்லியிருப்பாங்க அதிகாலையில், அவங்க சொன்னது இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே நம்ம பூங்கொடி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம பேச்சு வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது எங்கள் அழகர் இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா இந்த பூங்கொடியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவளெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா, இவெல்லாம் பொண்ணே கிடையாது, பேய் பிசாசு, கண்டிப்பாக இவ கழுத்துலலாம் என்னால் தாலி கட்டவே முடியாதுங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு எம்புட்டு பெரிய தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் இந்த
பேய் கழுத்தில் என்னால் தாலி கட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து கட்டவே முடியாதுன்னு ஸ்டடியாக ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக சொல்லிடுறாங்க. இப்போ தான் நம்ம நந்தினி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனாலுமே எங்கள் மஞ்சமலை இருந்துட்டு, ஐயா என்னய்யா என் பொண்ணை நைட்டோடு நைட்டாக கடத்தி கொண்டு போய் நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு கஸ்டடியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் கொண்டு வந்து விட்டு கல்யாணத்தை நிறுத்தி நாங்கள் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு என் பொண்ணோட மனநிலைமை பாதிக்கப்பட்டு இப்படி நாங்கள் நிறைய கஷ்டத்தை இவனால் அனுபவிச்சிருக்கோம். என் பொண்ணை கடத்திட்டு போனான்ல, என் பொண்ணு சொன்ன மாதிரி இவ கழுத்தில் அவன் தாலி கட்டி தான் ஆகணும்யா அப்படி சொல்லிட்டு மஞ்சமலை வந்து சொல்கிறாங்க. இப்போது எங்கள் தலைவர் இருந்துட்டு மாயாண்டிக்கிட்ட, இங்கே பாருங்கள் மாயாண்டி, கண்டிப்பாக இதை தாண்டி வேறு முடிவு வேறு வழியே இல்லை. அவங்க வேறு ஏதாவது உங்களுக்கு கொடுமையான தண்டனைகளை கொடுத்து அது ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு எங்களுக்கு தோணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்போம் உங்களுக்காக. ஆனால் இப்போது அந்த பொண்ணு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது. இதெல்லாம் பெரிய தண்டனைலாம் சொல்லவே முடியாது. உங்கள் பையன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலுக்குன்னு போயிருந்தா கூட 10-15 வருஷமாவது உங்கள் பையன் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. ஏதோ பெரிய மனசு பண்ணி கேஸை வாபஸ் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுமே அழகரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே இது வரைக்கும் கிடைச்சதில்ல. இதே புது ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. மாயாண்டி நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே அழகரோட அம்மா இருந்துட்டு, ஏங்க இல்லைங்க அந்த பொண்ணு வேண்டவே வேண்டாங்க அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு மீனாட்சி, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? அழகர் வந்து நமக்கு நல்லபடியாக நமக்கு திரும்ப வரணும், அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா அவன் இந்த விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். இங்கே பாரியா அழகர், இதை விட்டால் உனக்கு வேறு வழியே இல்லையா? அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிறியா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே அழகர் இருந்துட்டு, அப்பா அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு உடனே பூங்கொடி இருந்துட்டு தலைவர்கிட்ட, இங்கே பாருங்கள் ஐயா, அப்படி என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொன்று செய்யட்டும், அவங்க குடும்பத்தை விட்டு இந்த ஊரை விட்டு அவன் கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இந்த ஊருக்குள்ளவோ இல்லை தன்னோட அப்பா அம்மா சொந்த பந்தம்னு யார் கூடவோ பேசுகிறதுக்காகவோ இல்லை ஃபோனில் கூட பேசவே கூடாது. ஒட்டு மொத்தமாக அந்த அழகரை ஒதுக்கி வைங்க, நான் வேணால் என் முடிவிலிருந்து மாறிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ உடனே தலைவர் இருந்துட்டு, பாத்தியாப்பா மாயாண்டி, இந்த தண்டனை வேணுமா இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா உங்கள் மகன்? நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அழகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நந்தினிக்கு அப்படியே படபடப்பாக இருக்குது, மயக்கம் வர மாதிரியே இருக்குது. எங்கே மாமா நமக்கு கிடைக்காம போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அம்புட்டு கஷ்டப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம மாயாண்டி அழகரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, எங்கள் பாரி அழகர் உன் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டு, மிகப்பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சவும் உடனே நம்ம அழகருக்கு வேறு வழி இல்லை, அந்த நிமிஷம் வேறு எதுவுமே தோணலை. தன்னோட குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தை விட்டு பேசாமல் கொள்ளாமல் இந்த ஊரை விட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஊர் தான் உலகம்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரியும் நம்ம அழகர் வந்து மனசை மாற்றிக்கிட்டு, நந்தினி யோசனையே நம்ம அழகருக்கு வரவே இல்லை. அந்த நிமிஷம் தன்னோட அப்பா அம்மா ஃபேமிலி இந்த ஊர் மட்டும்தான் அவரோட நினப்பில் இருக்குது. உடனே சரிப்பா காலெல்லாம் விலகாதீங்க, உங்கள் வயசு என்ன என் வயசு என்னப்பா, சரிங்க நீங்கள் ஏதோ முடிவெடுத்து ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நந்தினியை பார்க்கவும் அழகருக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நந்தினிக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டு அவளோட வாழ்க்கையை நம்ம சீரழிச்சிட்டுமே, அவளுக்கு கொடுத்த நம்ம நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு, பொய்யாயிடுச்சே. நந்தினி நம்ம எப்படி சமாதானப்படுத்துவோம்? நம்ம மட்டும் இல்லை அப்படின்னா அவள் செத்து போயிடுவோம்லாம் சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசனை வருது இங்கே நம்ம அழகருக்கு. வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பஞ்சாயத்துலேயே எங்கள் பூங்கொடிக்கும் நம்ம அழகருக்கும் கல்யாணம் நடக்குது. ஸோ எங்கள் பூங்கொடியும் அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து தன்னோட அப்பாவை அவமானப்படுத்தின தோக்கடித்த எதிரியை காலம் ஃபுல்லாகவே கஷ்டப்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்க இங்கே பூங்கொடி. முட்டாள்தனமான முடிவு தான், இருந்தாலும் அழகர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான். ஸோ
பூங்கொடியோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப நல்லவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது தான். ஆனால் பூங்கொடியால் அழகுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனை வரப்போகுது. ஒரு நாள் நம்ம அழகரை புரிஞ்சுக்கிட்டு பூங்கொடி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்று கஷ்டமான விஷயம் அப்படின்னா நம்ம நந்தினி தான். ஸோ நந்தினி வந்து அழகர் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அழகர் மாமான்ற ஒரு பேரில் தான் அவங்களோட பொழுதே போகும். அந்த அளவுக்கு நேசித்தாங்க. ஆனால் ஜாதகம் அது இதுன்னு பார்த்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணால் யாருன்னா இறந்துருவாங்க அப்படின்னலாம் சொல்லி அவங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அந்த பேச்சை யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம அழகர் வந்து வாக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினியால் இதை ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அழகர்கிட்ட போயிட்டு, மாமா இப்படி பண்ணிட்டியா மாமா, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. உன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நமக்கு குழந்தை குட்டின்னு நம்ம நிறைய பெற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அவ்வளோ அழகாக மாற்றணும் அப்படின்னலாம் நான் எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்தேன் தெரியுமா மாமா. என் உசுரவே உன் மேலே தான் வச்சுருந்தேன். இப்போது என் உசுரே போயிடுச்சு. இதுக்கப்புறம் என் உடம்புல உசுறு இருந்து என்ன மாமா பிரயோஜனம்? இதுக்கப்புறம் நான் உசுரோடு இருக்க மாட்டேன் மாமா. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு நொடி கூட வாழவே முடியாது. அதாவது உங்களுக்காக என்னை எத்தனை நாள் எத்தனை வருஷம் வேணாலுமே வெயிட் பண்ண சொல்லியிருந்தா கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன் மாமா. உங்களுக்காக உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன் மாமா அந்த அளவுக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்னை பற்றி யோசிக்காமல் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டே மாமா. இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரொம்பவே வேகமாக ஓடி போகிறாங்க. இங்க மாயாண்டி, அதுக்கப்புறம் நம்ம நந்தினியோட அம்மா, அழகரோட அம்மான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. அழகர் இருந்துட்டு, நந்தினி நில்லு நந்தினி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இல்லை மாமா, நான் கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்டாலும் திரும்ப எனக்கு நீ கிடைக்க மாட்டேல்ல. இதுக்கப்புறம் நான் உசுரை எதுக்கு வச்சுக்கிட்டு? நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத பார்க்குறதுக்கா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஸோ பக்கத்தில் பெரிய கிணறு. உடனே அதுக்கிட்ட போயிட்டு, மாமா நீ இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல மாமா. அதான் செத்து போகிறேன். செத்து போனாலுமே அங்கே என் மனசு ஃபுல்லாக உன்னை தான் மாமா தேடும். நாங்கள் தனியாக எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் இப்போது இந்த நிமிஷம் உன்னையும் வேற ஒரு பொண்ணையும் ஒன்று சேர்த்து பார்க்க முடியல மாமா. நான் போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினி நான் சொல்கிறது கேளு நந்தினி, எனக்கு வேறு வழியே தெரியல. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லு நந்தினி, எதுவும் தப்பான ஒரு முடிவு எடுத்துடாத, முட்டாள்தனமாக யோசிக்காத நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சத்தம் போட்டு பேசுகிறாங்க. ஸோ மற்றவங்களுமே நந்தினியை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. உடனே நந்தினியோட அம்மா இருந்துட்டு, வேண்டாம் நந்தினி, தயவு செஞ்சு குதிச்சிடாத, அம்மா கிட்ட வராதம்மா, நான் குதிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு நந்தினி, நீ போயிட்டுனா நான் யாருக்காகடி வாழ்கிறது? நீ தான் என் உலகன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நந்தினி, தப்பான முடிவு எடுத்துடாத நந்தினி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. இல்லைம்மா, அழகர் மாமாவை விட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. உடனே நம்ம அழகர் குதிச்சிடுறாங்க. அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே குதித்து ஒரு வழியாக நந்தினியை மேலே தூக்கிட்டு வராங்க. ஸோ நிறைய தண்ணி குடிச்சிருக்காங்க. குதித்த உடனே தூக்குனதுனால பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு தான் தோணுது. ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய தண்ணி குடித்தது எல்லாமே எடுத்துடுறாங்க. ஸோ மயக்கத்திலே இருக்காங்க. வெளியே எல்லாருமே ரொம்ப பதறி போயிருக்காங்க. உடனேங்க நம்ம நந்தினியோட அம்மா இருந்துட்டு, என்ன அழகர் தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே, என் பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைலாம் பேசி இன்றைக்கி என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடியுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் நம்ம நந்தினிக்காக பூங்கொடி ஃபீல் பண்ணாலும் அழகரை பழி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு மாறவே இல்லை. ஸோ பயங்கரமாக கோவத்தோடு மட்டும்தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம அழகர் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, என்னம்மா பூங்கொடி, அந்த பொண்ணு என்னமோ இந்த அழகர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோ உயிராக காதல் வச்சுக்கிட்டு இருக்கு, 2 பேரும் நல்லா டீப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க போல், உன் வாழ்க்கை எப்படிம்மா இருக்க போகுது, நினச்சாலே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, நான் என்ன அவன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? உங்களை அவமானப்படுத்தின அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அவனை கல்யாணமே பண்ணேன். அவன் எக்கேடனா கெட்டுட்டு போகிறான். இனிமேல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நரக்க வேதனை தான்ப்பா. நீங்கள் இதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னம்மா, உன் வாழ்க்கை இன்னும் ஒன்று இருக்குல்லம்மா, எனக்காக நீ உன் வாழ்க்கையை இப்படி அழிச்சிக்க போறியம்மா அப்படி சொல்லிட்டு. அப்பா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா,
நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருங்க. டெய்லியும் நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நான் அங்கே இருந்தால் என்ன உங்களுக்கு நான் செய்யணும் அதையும் அதை தாண்டி நிறைய உங்களுக்கு நான் செய்கிறேன்ப்பா. டெய்லியும் உங்களுக்கு வந்து நான் எல்லா வேலையுமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போவேன். சரிங்களாப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நந்தினி கண் முழிச்சிடுறாங்க. ஐயோ நம்ம இன்னும் செத்து போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. நான் செத்து போனேன், இனிமேல் நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு கதறவும் நம்ம அழகர் இருந்துட்டு, நந்தினி ஏன் நந்தினி இப்படி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, செத்து போகிறேன்னா செத்துட்டா எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிருமா, ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. மாமா என்கிட்ட பேசாதீங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன